தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறது? 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காவை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்தபுராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சுபஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று 20 நூற்றாண்டு வரலாறு எங்களுக்கு தான் இருக்கிறது. தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறது? 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காவை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில்